ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. இன்று சாமி தரிசனத்துக்கு 20 மணி நேரம் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தூரம் குடோன் ஃபுல்லாகி, வெயிட்டிங் ஏரியா ஃபுல்லாகி பக்தர்கள் நின்று தரிசனம் செய்கிறாங்க. அது நான் சொல்லலைங்க, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாகவே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் நேற்று இரவே கொடுத்துட்டாங்க. மற்ற இலவச தரிசன டிக்கெட் அப்டேட் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. எல்லா ரெகுலர் அப்டேட்ஸும் நம்ம அதில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க என்ற கோரிக்கையே இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேங்க. தினந்தோறும் மதியம் 5 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க மறுநாள் தரிசனம் செய்வதற்கு. ஜூன் 7ஆம் தேதி தரிசனம் செய்வதற்காக நேற்று மதியம் 5 மணிக்கு மொத்தம் 3 இடங்களில் டிக்கெட் கொடுத்தாங்க. திருப்பதியிலேருந்து வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பஸ்ஸில் வர பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் டிக்கெட் கொடுத்தாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்டுக்கு ஒரு பகுதியாகவும் அதே அலிப்பிரிமேட்டு போகிறவங்களுக்கு ஒரு பகுதியாகவும் பிரிச்சிருக்காங்க. நேற்று மிக அதிகபட்சமாக ஜூன் 7ஆம் தேதிக்குண்டான டிக்கெட் ஒரு 20,000 டிக்கெட் நேற்று பக்தர்களுக்கு வழங்கினாங்க. ஜூன் 8ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தரலைங்க. 20,000 டிக்கெட் நேற்று மதியம் 5 மணிக்கு தர தொடங்கி நேற்று இரவு 8:32 தான் காலியாச்சு. கொஞ்சம் கடினமான கூட்டம் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் இன்றைக்குண்டான தரிசன டிக்கெட் நேற்று மதியம் 5 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க. பெரிதாக ஒன்றும் வரவேற்பு இல்லைங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்த ஸ்ரீவாரிமேட் டிக்கெட்டுக்கு 5,000 டிக்கெட் கொடுத்தாங்க 5 மணிக்கு. 11:30 மணிக்கு மேலே தான் முடிஞ்சதாக தகவலே இருக்குது. பெருசாக விரும்பலை. டேரெக்டாகவே ஈவோ அவர்களே போய் பக்தர்கள்ட்ட என்ன நிறை குறைகள் இருக்குன்றது எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிருக்காங்க. எதனால் அந்த டிக்கெட்டை பெருசாக விரும்ப மாட்டுறாங்கன்னா, நேற்று 5 மணிக்கு இந்த டிக்கெட்டை வாங்கினவங்க மறுநாள் காலையில் தான் மலை ஏற முடியும் ஸ்ரீவாரிமேட்டு விழா போகிறதுக்கு. ஏன்னா இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு விழா மட்டும்தான் போக முடியும். மற்றபடி ஸ்ரீவாரிமேட்டு போகும்போது 1200 படிக்கட்டில் 240 படிக்கட்டு ஸ்கேன் கண்டிப்பாக வைக்கணும். அப்படின்னா தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அந்த ஒரு நடைமுறைகள்லாம் பெருசாக யாரும் விரும்ப மாட்டுறாங்க. டிக்கெட் இல்லாமல் ஸ்ரீவாரிமேட்டு நடந்து போகிறவங்க நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயும் டிக்கெட் தர்றது இல்லைங்க. சரிங்களா? மீண்டும் இன்று மதியம் 5 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. 3 மணி 2:30 மணிலேருந்து கியூ லைனில் நிற்கிறாங்க. நேற்று பக்தர்கள் கியூ லைனில் நின்றுட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 hour நல்ல மழை பெஞ்சுது. ஷெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மழையில் நனைகிற சூழ்நிலையும் இருக்குது. மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் போங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலான்றது என்னுடைய கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் கொடுத்துருக்காங்க. 7/6/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 மணி நேரம் ஆகுது என்றும், சிலா தோரணம் அதாவது 1.5 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 6/6/2025 அன்று 67,284 பேர் தரிசனம் பார்த்ததாகும். இல்லை 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று உள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 72,174 பேர் தரிசனம் பார்த்தா 2 கொடுத்துருக்காங்க. ஏதோ நம்பர்ஸ் வச்சுக்க வேண்டியதான். 35,192 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 2,88 லட்ச ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதும் 20 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆச்சு. சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்தாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது என்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் தினந்தோறும் காலை 5 மணிக்கு தர தொடங்கிய சிஆர் ஆஃபீஸில் இரவு 10-11 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கியூ லைனில் வெயிட் பண்ணால் 100% ரூம் புக்கிங் வாங்கலாம். இன்னும் ஸ்டேட்டஸ் போகுதுன்ற தகவல் நமக்கு எதுவும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். லட்டுவை பற்றி கேட்குறீங்க. ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசனத்துக்கு ஒரு லட்டு இலவசங்க. அது போக 2 முதல் 4 லட்டு வரைக்கும் பக்தர்களுக்கு தற்பொழுது வழங்கிட்டு இருக்காங்க. லாக்கர் பற்றி கேட்குறீங்க. லாக்கருக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நீங்கள் வாங்கிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறோம். நிறைய பேர் திருப்பதியில் எங்கே தேவஸ்தானம் ரூம் தராங்கன்னு கேட்குறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசல் தராங்க. காலை 5 மணிலேருந்து தருவாங்க சார் ரூம் புக்கிங். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 6 சந்தேகங்கள் நம்ம வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணலாம்.
அண்ணா நாங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கல, வந்தால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கணும். சிஆர் ஆஃபீஸில் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஆனால் 4 இடத்துல இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. மார்னிங் ஸ்லாட் எந்த இடத்துல கிடைக்கும்? அப்படி கிடையாது. மொத்தம் 3 இடத்துல தான் கொடுக்குறாங்க. 3 இடத்துலையும் ஒரே நம்பர்ஸ் ஆஃப் டிக்கெட் தான் போயிட்டுருக்கும். நீங்கள் அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தர்றது கிடையாது 2 நாளாக. மேக்ஸிமம் தந்தாலும் எல்லா கவுண்டர்லையும் பிரித்து கொடுப்பாங்க. அண்ணா டேரெக்டாக 300 டிக்கெட் கிடைக்குமா? 300 டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், நேரம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரூமு கிடைக்குமா? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசல் ரூம் புக்கிங் தரானா, வாங்கிக்கலாண்ணே. ப்ரோ திருப்பதியில் இருந்து மேல் திருப்பதி நடந்து போனால் ஈஸியாக சாமி பார்க்கலாமா? நடந்து போனாலும் பேருந்தில் போனாலும் ஒரே டிக்கெட் இல்லாத இலவச தரிசன கியூவில் தான் போய் ஜாயின் பண்ணும். நடைபாதையில் போகிற அளவுக்கு சிறப்பான தரிசனம் எதுவும் கிடையாதுங்க. பெஸ்ட்டு பிளேஸ் எதுங்க? எஸ்எஸ்டி டோக்கன் க்ரௌட் எல்லாம் வாங்குறது. என்னுடைய ஒப்பீனியன் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். மழை வந்தாலும் நனைய மாட்டீங்க, பெரிதாக ஒன்றும் கூட்டம் இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் தராது, தள்ளுமுள்ளு கொஞ்சம் குறையும். விஷ்ணுவாசலில் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க? எல்லா கவுண்டர்லையும் 5 மணி தாங்க டிக்கெட் கொடுப்பாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட் எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க? ஜூலை 24 300 டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்டி டிக்கெட் விஷ்ணுவாசல் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸோட நெக்ஸ்ட்டு மண்டே இல்லை வெனஸ்டே க்ரௌட் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் க்ரௌடு இருக்குண்ணே. 3 மணி நேரம் கியூவில் நிற்க வைக்கிறாங்க. டிக்கெட் கொடுக்குற நேரத்தில் க்ரௌட் அதிகமாக தானே இருக்குது. க்ரௌட் இல்லைன்னே சொல்ல முடியல, க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஸ்கூல் திறந்துட்டாலும் இன்னும் திருப்பதிக்கு வர்ற பக்தர்கள் கூட்டம் வந்துட்டே தானே இருக்குது. உங்களுக்கு வேற என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.